விஜயபாஸ்கருக்கு ஒரு எலிவேஷன் ரீல் பார்த்தேன் தாவேக்கா அக்கௌண்ட்ல. நாங்க தான் தூய சக்தி, மத்தவனுங்க எல்லாம் தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜயபாஸ்கருக்குலாம் எலிவேஷன் ரீல் போடுற ஒரு நிலைமை ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா வரக்கூடாது. மே 4க்கு அப்புறம் தான் அரசியல் படிக்க ஆரம்பிச்ச தாவேக்கா தம்பிகளுக்கு நாம வரலாறு கண்டிப்பா சொல்லணும். விஜயபாஸ்கர் யாரு தெரியுமா? விஜயபாஸ்கரோட வரலாறு எல்லாம் சொன்னா உங்க அண்ணன் கம்பேக் கொடுத்து சங்கரை வச்சு இன்னும் ஒரு 10 பிரெயின் ராட் படம் எடுக்கலாம். அப்படிப்பட்ட கதைகள் இருக்கு. 2017 ஆர்கே நகர் சட்டசபை தேர்தல் நடக்கிறப்ப, அந்த இடைத்தேர்தல் நடக்கிறப்ப மக்களுக்கு அதிகமான பணப்பட்டுவாடா செஞ்ச ஒரு வழக்குல ரெய்டு விஜயபாஸ்கர் வீட்டுல நடந்துச்சு. ரெய்டு நடந்துகிட்டு இருக்கிறப்ப ரெய்டு அப்ப சுத்தி ஃபுல்லா பிரஸ் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருந்து அதிகாரிகள் துரத்துறப்ப அவங்க கிட்ட இருந்து அப்படி தப்பிச்சு விலகி விஜயபாஸ்கரோட டிரைவர் ஓடி கத்தையா ஒரு ஃபைல் இருக்கக்கூடிய ஒரு பண்டுல சவத்துக்கு வெளியே எரிஞ்சாரு. வெளியே இருந்த அதிமுக தொண்டர்கள் அதை புடிச்சிட்டு அதிகாரிகள்கிட்ட சிக்காம தப்பிச்சு ஓடினாங்க. எல்லா பிரஸும் பார்த்துச்சு இந்த விஷயத்த. இப்படி பட்டவர்த்தனமா ஒரு ஊழல் வேலையை பார்த்த ஆளுதான் விஜயபாஸ்கர். 2018 அதிமுக அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு பெண் நிருபர் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறப்ப அந்த கேள்வியை அவரால் எதிர்கொள்ள முடியாம இவர்கிட்ட பதில் இல்லாம ரொம்ப ஒரு கிரீப்பி கை மாதிரி அந்த அம்மா கிட்ட மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறப்ப நீங்க சூப்பரா இருக்கீங்க, அழகா இருக்கீங்கன்ட்டு எல்லார் முன்னிலையும் ஒரு பிஹேவியர் பண்ண ஆளுதான் விஜயபாஸ்கர். அதிமுகவோட ஆட்சியில இவர் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கிறப்ப டாக்டருங்க செவிலியருங்க போராட்டம் நடந்தப்ப தொடர்ந்து இவர் பிரஸ் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப பிரஸ்ஸை பார்த்து என்னையா எடுக்கிறீங்க, போய் எங்கிட்டு பொம்பளைங்களை எடுங்க அப்படின்னு இப்படி ரொம்ப கீழ்த்தரமா பேசினாலு விஜயபாஸ்கர். வேல்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டியே முடிக்கல, கட்டிக்கிட்டு இருக்கிற பாதியில இருக்கிற ஹாஸ்பிட்டலு, அந்த ஹாஸ்பிட்டல் ஆனா கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தடையில்லா சான்றிதழ் வழங்கி அந்த வழக்குல எஃப்ஐஆர் போடப்பட்டு அதுல A1 சேர்க்கப்பட்டிருக்கிறவர் விஜயபாஸ்கர். விஜய கேட்கணும், ஆனா மக்கள் பணத்தை தொட்டா விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஆளை விடாம தூக்கி இடுப்புல உட்கார வச்சுக்கிட்டு 3 கண்ணா வரான் பாருன்னு சோறு ஊட்டி கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே ஏன்னு கேட்கணும். ஏன்னா ஹீஸ் ஆன்சரபிள். அவர் நம்ம ராஜா கிடையாது, அவர் பேசிதான் ஆகணும், வாயை திறந்துதான் ஆகணும், கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா எல்லா முதலமைச்சர்கள் மாதிரி அவரும் இந்த அடுத்த தேர்தலை சந்திப்பாரு, அப்ப அது எதிரொலிக்கும். ஆனா அந்த நேரத்துல ஏதாவது ஒரு பேய் கதை சொன்னா அதையும் நம்புறதுக்கு நம்ம ஆட்கள் ரெடியா இருப்பானுங்க. வச்சுக்கிட்டு விஜயபாஸ்கருக்கு ரீல் போடுங்கடா, போடுங்க.